ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தைப்பூசம் முடிஞ்சு 3ஆம் நாள் திரு அறை திறப்பு. மேட்டுக்குப்பத்தில் திரு அறை திறப்பு. வள்ளலார் அங்கே தான் போய் அவர் மறைந்தார். அந்த அறையை தான் வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு அந்த ஜன்னல் மட்டும்தான் திறந்திருக்கும். அந்த திரு அறையை அன்னைக்கு மட்டும்தான் நம்ம பார்க்கலாம். அதுவும் 12 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் தான் அது திறந்திருக்கும். அதனால தான் வேக வேகமாக போயிட்டு அதை பார்த்தோம். உங்களுக்கு எதாவது தெரியுதா பாருங்கள். இப்படி தான் பார்த்தோம். நாங்கள் கியூவில் பார்த்தோம், ஆனால் அங்கே செல்ஃபி எடுக்க விடலை. அதுக்கப்புறம் வெளியில் வந்து நின்று அப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு அவர் கைப்பட எழுதின திரு அருள்பா அதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே உடம்பே சிலுக்குங்க. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவர் கைப்பட எழுதின திரு அருள்பாவை அதை பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும், மகிழ்ச்சியாகவும் இருக்கும் எனக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே நல்லா சாமியை கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அப்புறம் எப்படிங்க சும்மா கிளம்ப முடியுமா? நம்ம ஐயா கோயில் வள்ளலாருனாவே அன்னத்துக்கு பேர் போனது வந்துங்க வள்ளலார் தாங்க. அப்புறம் நல்லா சூப்பராக நல்ல சாதம் சாம்பார் பொரியலோட அருமையான ஒரு சாப்பாடையும் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. வள்ளலார் கோயில் போயிட்டு பசியோடு திரும்பினதாக யாருமே சரித்திரமே கிடையாது. அதே மாதிரி தாங்க இன்றைக்கி எவ்வளோ பேர், லட்சக்கணக்கான பேருக்கு அன்றைக்கி சாப்பாடு அன்னதானம் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அப்படியே நல்லா உளுந்து கும்பிட்டுட்டு சூப்பராக கிளம்பியாச்சு. இதோட அடுத்த வருஷம்தான் அந்த திரு அறை திறப்பும். எல்லோரும் நல்லா ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு அடுத்த வருஷமும் நல்லா சந்தோஷமாக இதை வந்து பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.